Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational or personal use tips the balance in favor of fair use. Hi guys. டேல்ஸ் ஆஃப் த ஹர்டிங் காட் சீரீஸோட ஒரு பிராண்ட் நியூ எபிசோட்ல உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இந்த எபிசோட் கரெக்டா போன எபிசோடோட எண்டிங் சீன்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அங்க எல்லா கிராண்ட் பாஸும் சேர்ந்து சின்னமுவோட உடம்புக்குள்ள அந்த கல்டிவேஷன் பவரை எப்படியாவது வர வைக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? அதுக்காக அவனுக்கு 4 ஸ்பிரிச்சுவல் பீஸ்டோட சுத்திகரிக்கப்பட்ட ரத்தத்தை குடிக்க கொடுத்தாங்க. ஆனா அந்த ரத்தம் அவனோட பவரை அதிகப்படுத்துறதுக்கு பதிலா சின்னமுவோட நிலைமையே ரொம்ப மோசமாக்கிடுச்சு. இதை பார்த்த வில்லேஜ் சீஃப் எல்லாருக்கும் ஒரு புது ஐடியா கொடுக்கறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, சின்னமுவுக்கு இன்னும் வெவ்வேறு வகை ஸ்பிரிச்சுவல் பீஸ்டோட ரத்தத்தை குடிக்க கொடுக்கணும். அதே நேரத்துல எல்லா கிராண்ட் பாஸும் சேர்ந்து அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். அப்பதான் அவன் உடம்புக்குள்ள தானாவே அந்த கல்டிவேஷன் பவர் விழிச்சுக்கும்னு சொல்றாரு. இதுக்கு எல்லா கிராண்ட் பாஸும் ஒத்துக்கிட்டாங்க. கூடவே கிராண்ட்மாவும் சம்மதிச்சிட்டாங்க. ஆனா அவங்க ஒன்னு சொல்றாங்க, ட்ரைனிங் கொடுக்கிற அதே நேரத்துல அவன் ஹெல்த் மேலேயும் ஒரு கண்ணு வைக்கணும். ஏன்னா மருந்துகளை அதிகமா குடிக்க வச்சு அவன் ஒரு குண்டு பையனா மாறிடக்கூடாதுன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஃபார்மசிஸ்ட் கிராண்ட்பா சீஃப் கிட்ட போய் பேசுறாரு. நாம எல்லாரும் வயசானவங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல இறந்துடுவோம். ஆனா நமக்கு அப்புறம் இங்க இந்த சின்னமு மட்டும்தான் இருப்பான். அவனை எப்பவுமே இந்த கிராமத்துக்குள்ளேயே ஒளிச்சு வைக்க முடியாது. ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் அவன் உலகத்துக்கு முன்னாடி வந்துதான் ஆகணும். அப்போ நம்ம எதிரிகளோட கண்ணுல கண்டிப்பா அவன் பட்டுடுவான்னு கவலைப்படுறாரு. அதுக்கு சீஃப், எனக்கும் இதெல்லாம் தெரியும், ஆனா நாம அந்த பையன் மேல நம்பிக்கை வைக்கணும்னு சொல்றாரு. ஏன்னா இவன் பின்னாடி ஒரு பெரிய கல்டிவேட்டரா வருவான்னு சீஃப்க்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா ஃபார்மசிஸ்ட் என்ன சொல்றாருன்னா, உண்மை என்னன்னா அவன் ஒரு சாதாரண மனுஷன்தான். அவனுக்குள்ள அந்த பவர் என்னைக்கும் வராது. நாம் அவனோட உயிரை ஆபத்துல விடுறோமோன்னு எனக்கு பயமா இருக்குன்னு சொல்றாரு. உடனே சீஃப், சரி, இந்த சேலஞ்சை நான் ஏத்துக்கிறேன். ஒரு சாதாரண மனுஷனை இந்த உலகத்திலேயே பவர்ஃபுல் கல்டிவேட்டரா நான் மாத்தி காட்டுறேன். அவனால இது முடியும்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்குன்னு சொல்றாரு. இப்ப அவனுக்குள்ள ஸ்பிரிட்ஸ் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஃபியூச்சர்ல இவன் தன் சாதாரண உடம்ப ஒரு இம்மார்டல் உடம்பா மாத்தி உலகத்திலேயே பவர்ஃபுல் கல்டிவேட்டரா மாறுவான்னு சொல்றாரு. ஃபார்மசிஸ்ட் ஆச்சரியமா இது எப்படி முடியும்னு கேட்குறப்போ, நாம ஒரு விஷயத்தை நம்பி அதுக்காக உழைச்சோம்னா கண்டிப்பா அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு சீஃப் தைரியமா சொல்றாரு. அடுத்த நாள் சின்னமுவோட ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகிற சீன் வருது. சின்னமு சொல்றான், என் ட்ரைனிங்காக எல்லா கிராண்ட் பாஸும் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்கன்னு. இதுல ரொம்ப குஷியா இருக்கிறது நம்ம ஃபார்மசிஸ்ட் கிராண்ட்பா தான். ஏன்னா அவரோட வேலை தான் முதல்ல ஸ்டார்ட் ஆகுது. சின்னமுவோட பெர்ஃபார்மன்ஸை அதிகப்படுத்த மருந்துகளை தயாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த மெடிசன் ஸ்மெல் சின்னமுவுக்கு சுத்தமா பிடிக்கல. இதை நினைச்சாலே அவனுக்கு பயமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நாள் முழுக்க இவனை வச்சுதான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறாங்க. ஃபார்மசிஸ்ட் கிராண்ட்பா ஒரு மருந்தை ரெடி பண்ணி சின்னமு கிட்ட குடிக்க கொடுக்கறாரு. சின்னமு அதை குடிச்ச உடனே அடுத்தடுத்து நிறைய கப் மருந்துகளை கொடுக்கறாரு. இவ்வளவு ரத்தத்தை குடிக்கணுமான்னு சின்னமு பயந்து ஓட பாக்குறான். ஆனா ஃபார்மசிஸ்ட் விட மாட்டேங்கிறாரு. உன் உடம்ப ஸ்ட்ராங்காக்க நான் இதையெல்லாம் பண்ணிதான் ஆகணும்னு சொல்லி ஒரு பெரிய பாத்திரத்துல அந்த மெடிசனை கொடுக்கறாரு. சின்னமு அதை முழுசா குடிச்ச உடனே அவன் உடம்புல ஏதோ கேஸ் நிறைஞ்ச மாதிரி அப்படியே பலூன் மாதிரி உப்ப ஆரம்பிக்குது. உடனே ஃபார்மசிஸ்ட் ஊசிகளை வச்சு அவன் உடம்புல குத்த அந்த கேஸ் ரிலீஸ் ஆகி சின்னமு இங்கேயும் அங்கேயும் ஒரு காத்தாடி மாதிரி பறக்க ஆரம்பிக்கிறான். ஆனா அவனுக்கு அடிபடாம ஃபார்மசிஸ்ட் பாத்துக்கிறாரு. சரியா அந்த நேரத்துல புச்சர் கிராண்ட்பா அங்க வராரு. உன் வேலை முடிஞ்சதுன்னா அந்த பையனை என்கிட்ட விடுன்னு சொல்லி சின்னமுவோட கையை பிடிச்சு கூட்டிட்டு போறாரு. இப்ப பூச்சர் கிராண்ட்பாவோட ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகுது. பூச்சர் கிராண்ட்பாவை பத்தி சின்னமு சொல்றான், இவரை மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனை இந்த உலகத்திலேயே பார்க்க முடியாது. கத்தி வால் வீசுறதுல இவர் ஒரு மாஸ்டர். எதை வெட்டினாலும் அவ்வளோ கிளீனா பண்ணுவாரு. அவரோட வேலையில யாராலையும் குறை சொல்ல முடியாதுன்னு பெருமையா சொல்றான். ஆனா சில நேரத்துல பூச்சர் கிராண்ட்பா கொஞ்சம் மென்டலா அப்செட் ஆகிடுவார்னு சொல்றான். பூச்சர் கிராண்ட்பாவுக்கு 2 கால்களுமே கிடையாது. ஆனாலும் அவர் கத்தி வீசுற வேகத்தை பார்த்தா அவரை யாராலையும் ஜெயிக்க முடியாது. உன்னை ஒரு ஓவர்லாடா மாத்தணும்னா உன் வேகம் என் கத்தியை விட அதிகமா இருக்கணும், இல்லைன்னா யாராவது உன்னை நசுக்கிட்டு போயிடுவாங்க. அதனால வேகத்தை அதிகப்படுத்துன்னு சொல்லி ட்ரைனிங் கொடுக்கறாரு.
ஒரு மரக்கட்டைய சிப்ஸ் மாதிரி சின்ன சின்ன துண்டுகளா வெட்டி காட்டுறாரு. அப்புறம் சின்னமு மேல அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவனுக்கு அடிபடாம பாத்துக்கிறாரு. சின்னமும் தன் ரிஃப்ளெக்ஸை யூஸ் பண்ணி தப்பிக்கிறான். பூச்சர் தன் 2 கத்தியையும் வேகமா சுத்தி அட்டாக் பண்ண சின்னமும் அதை தடுக்கிறான். பூச்சர் சொல்றாரு, கத்திய வீசுறது மட்டும் முக்கியம் இல்ல, அதுல எனர்ஜியை ஏத்தணும். அந்த எனர்ஜி எப்படின்னா எதை தொட்டாலும் அது எரிஞ்சு சாம்பலாகிற அளவுக்கு இருக்கணும்னு சொல்றாரு. ஆனா சின்னமுவுக்கு இதெல்லாம் புரியவே இல்லை. உன் கோபத்தை நெருப்பா மாத்து, உன் ஸ்பிரிட்டை எரிய விடுன்னு சொல்லி அடுத்தடுத்து ஃபயர் அட்டாக்ஸ் பண்றாரு. அவர் பண்ற அந்த மேஜிக்கல் பவரை பாக்குறப்போ கத்தி வீசுற வித்தையோட இந்த பவரும் சேர்ந்தாதான் ஒரு கல்டிவேட்டர் ஸ்பெஷலா இருப்பான்னு தெரியுது. ஒரு கட்டத்துல பூச்சர் தன் கத்தியால வானத்தையே 2ஆ கிழிச்சு அங்க இருக்கிற மேகங்கள்ல ஒரு பெரிய கேப்பை உருவாக்கிடுறாரு. இத பார்த்த சின்னமும் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனோட பவர் இவ்வளவு பயங்கரமா இருக்குமான்னு மிரண்டு போறான். அப்போ அங்க கிராண்ட்பா வந்து பூச்சருக்கு மறுபடியும் பைத்தியம் பிடிச்சிருச்சு, அவன் பேச்ச கேட்காத, என்கிட்ட வான்னு சின்னமுவை கூட்டிட்டு போறாரு. இப்ப சின்னமுவுக்கும் கிராண்ட்பாவுக்கும் நடுவுல பாக்ஸிங் ட்ரைனிங் நடக்குது. கிராண்ட்பாவுக்கு ஒரு கை கிடையாது. ஆனா இவரு ரொம்ப நல்ல மனுஷன்னு சின்னமு சொல்றான். ஆனா ட்ரைனிங்னு வந்துட்டா அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். சின்னமுவை போட்டு அடி பின்னிடுறாரு. பூச்சர் கத்தியில மேஜிக் பவர் யூஸ் பண்ணி வானத்தை கிழிச்சான் இல்லையா, அதே மாதிரி என் பாக்ஸிங்லயும் மேஜிக் பவர் இருக்கு. இது இடி முழக்கத்தோட சத்தம் மாதிரி இருக்கும்னு சொல்றாரு. அவர் கொடுத்த பஞ்சில் சின்னமு கூரையை பிச்சுக்கிட்டு மேல பறந்து போறான். சின்னமுக்கு இப்ப என்ன தோணுதுன்னா, சின்ன வயசுல இவங்க பேசிக் பாக்ஸிங் சொல்லி கொடுத்தாங்க. ஆனா இப்ப என்னோட கல்டிவேஷனை வெளியே கொண்டு வர்றதுக்காக இவங்க பவரை எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு கொண்டு போறாங்கன்னு புரியுது. ஒரு கல்டிவேட்டர் ஆகிறதுக்கு இவ்வளோ அடி வாங்கணுமான்னு அவன் யோசிக்கிறான். கிராண்ட்பா சொல்றாரு, உன் உடம்புல இருக்கிற எல்லா சக்தியையும் ஒரு கைக்குள்ள கொண்டு வா. அந்த ஒரு கை 1000 கைகளோட பவரை கொடுக்கணும். இததான் 8 லயன் மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஒரு பவர்ஃபுல் டெக்னிக்கை செஞ்சு காட்டுறாரு. இத பார்த்த சின்னமு குஷியாகி அட்டாக் பண்ண போறான். ஆனா அட்டாக் பண்றதுக்கு முன்னாடியே அவனுக்கு ஒரு பலமான அடி விழுது. நல்லா கவனிச்சாதான் உன்னால இடிய கண்ட்ரோல் பண்ண முடியும். உன் எதிரியோட உடம்பையும் ஆத்மாவையும் ஒரே அடியில சிதைக்கிற அளவுக்கு உன்கிட்ட பவர் இருக்கணும்னு சொல்றாரு. இதெல்லாம் கேட்டு சின்னமு டயர்டாகி படுத்துடுறான். அப்போ அங்க 2G கிராண்ட்பா வந்து, வா என் கூட ஒரு ரேஸ் போடலான்னு கூப்பிடுறாரு. 2G கிராண்ட்பாவுக்கு ஒரு கால் கிடையாது. ஆனாலும் அவரோட ஒரு கால்ல செம்ம ஸ்பீடா ஓடுறாரு. அவர் எப்பவுமே சிரிச்ச முகமாவே இருப்பாரு. ஆனா அந்த சிரிப்புக்கு பின்னாடி ஒரு கொலவெறி இருக்கும்னு சின்னமுக்கு தெரியும். சின்னமும் அவர்கிட்ட, உங்களுக்கும் மத்தவங்கள மாதிரி சூப்பர் பவர் இருக்கான்னு கேட்க, ஆமா என் கால்கள் தான் என் பவர்னு சொல்லிட்டு ஒரே ஜம்ப்ல காத்துல பறந்து போறாரு. நீயும் என்ன அளவுக்கு வேகமா மாறிட்டா இந்த உலகம் உனக்கு ரொம்ப ஸ்லோவா தெரியும். இந்த வேகத்தோட நீ தண்ணி மேல நடக்கலாம், சுவர்ல ஏறலாம், என் காத்துல கூட பறக்கலாம். ஆனா உன் காலடி சத்தம் உனக்கே கேட்காத அளவுக்கு வேகம் இருக்கணும்னு சொல்றாரு. சின்னமு ஓடி ஓடி டயர்ட் ஆகிடுறான். அவனுக்கு ஒரு சந்தேகம் வருது. ஒரு கால் இருக்கிறப்பவே இவ்வளோ வேகமா இருந்தா 2 கால் இருந்தா எவ்வளோ வேகமா இருப்பாரு? இவங்களோட கை காலெல்லாம் விட்டுப்பட யாரு காரணமா இருக்கும்னு யோசிக்கிறான். இவங்க எல்லாரும் சேர்ந்து சின்னமுவை ஒரு ஓவர்லாடா மாத்தணும்னு நினைக்கிறாங்க. அதனால சின்னமுவும் முடிவு பண்றான், இவங்கள விட நான் பவர்ஃபுல்லா ஆகலைனாலும் பரவாயில்ல, 100 மடங்கு அதிகமா உழைச்சு என் கிராண்ட் பாஸா அவங்க எதிரிகள் கிட்ட இருந்து காப்பாத்துவேன்னு சபதம் எடுக்கிறான். அப்போ சீஃப் அங்க வந்து, உன் எனர்ஜி முடிய போது, முதல்ல பிரீதிங் ஸ்கில்ல கத்துக்கோன்னு கூப்பிடுறாரு. சின்னமு சீஃபை பத்தி சொல்றான். இவருதான் இந்த வில்லேஜ்ல இருக்கிற எல்லாருக்கும் பாஸ். இவரோட அனுபவம் ரொம்ப அதிகம். இவர் எது சொன்னாலும் அது கரெக்டா தான் இருக்கும்னு சொல்றான். சீஃப் ஒரு டெக்னிக்கை சின்னமுக்கு சொல்லி கொடுக்கறாரு. அதுக்கு பேரு 3 pillars ஆஃப் ஓவர்லார்ட் பாடி. இது சின்னமுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சின்னமுவோட உடம்புல ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி விழிச்சுக்கிட்டா அவன் உலகத்திலேயே ஸ்ட்ராங் மேனா மாறிடுவான்னு சீஃப் சொல்றாரு. இது மட்டும் இல்லாம இந்த வில்லேஜ்ல பேசுறதுக்கு முடியாத ஒரு கிராண்ட்பா இருக்காரு. அவர் சின்னமுவோட பாடி ஸ்ட்ரென்த்தை அதிகப்படுத்த ஹெல்ப் பண்றாரு. அப்புறம் கேட்கும் திறன் இல்லாத ஒரு பெயிண்டர் கிராண்ட்பா இருக்காரு. கடைசியா ஒரு பிளைண்ட் கிராண்ட்பா இருக்காரு. அவரால பார்க்க முடியாது, ஆனா அவரோட சென்சஸ் ரொம்ப பவர்ஃபுல். அவரோட ட்ரைனிங் தான் ரொம்ப கஷ்டம். சின்னமு விடாம எல்லார்கிட்டையும் ட்ரைனிங் எடுக்கிறான். ஆனா ஃபார்மசிஸ்ட் மெடிசன் குடிக்கிறப்ப மட்டும் அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு நாள் சீஃப் கிட்ட ஃபார்மசிஸ்ட் கேட்கிறாரு, நீங்க அவனுக்கு சொல்லி கொடுத்த அந்த பழைய காலத்து டெக்னிக் வேலை செய்யுமா? அவன் உடம்புல எந்த மாற்றமும் தெரியலையேன்னு கேட்கிறாரு. அதுக்கு சீஃப்,
இப்போதைக்கு அவனுக்கு சிம்பிள் டெக்னிக் தான் கொடுத்துருக்கேன். ஆனா அவன் சின்ன வயசுல இருந்தே இதை பிராக்டிஸ் பண்றதாலையும் நீங்க மெடிசன் கொடுக்கறதாலையும் கண்டிப்பா ஒரு மாற்றம் வரும். அந்த மாற்றம் இப்போ தெரியாது, ஆனா அது வெளியில வரும்போது நம்ம எல்லாருடைய பவரை விட 5 மடங்கு அதிகமா அவன் கிட்ட பவர் இருக்கும்னு சொல்றாரு. இதை கேட்டு பார்மசிஸ்ட் ஷாக் ஆகுறாரு. அவன் எந்த லெவலுக்கு போவான்னு நினைக்கிறீங்கன்னு கேட்க, அது எனக்கு தெரியாது, ஆனா அவன் நம்ம எல்லாரையும் விட பெஸ்ட் கல்டிவேட்டரா வருவான்னு மட்டும் தெரியும்னு சீஃப் முடிக்கிறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். அடுத்த பார்ட் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.